தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். நீளிரா திரைப்பட காட்சியின் பொழுது அதன் இயக்குனர் சோமிதரன் ரசிகர்களை நேரில் சந்திக்க உள்ளார். பிரெஞ்சு மக்கள் இந்த ஆண்டு தங்களின் விடுமுறை திட்டங்களை மாற்றியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு மக்கள் கோவிட் பெரும் தொற்றில் இருந்து பெற்ற அனுபவங்கள் எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய புதிய தொற்று நோய்களை சமாளிக்க உதவும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பிரான்சில் குழந்தைகள் பராமரிப்பு நிலையத்தில் பணியாற்றிய ஆடவர் ஒருவர் குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். பிரான்சில் 1700க்கும் மேற்பட்ட கப்பல் பயணிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பிரான்சில் ஸ்மிக் சம்பளம் ஜூன் 1 அதிகரிக்கிறது என பிரான்சின் தொழில் மற்றும் ஒற்றுமைத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். நிக்கோலா சார்க்கோசிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 லட்சம் யூரோ அபராதமும் விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே, லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. நீளிரா திரைப்பட காட்சியின் பொழுது அதன் இயக்குனர் சோமிதரன் ரசிகர்களை நேரில் சந்திக்க உள்ளார். நீளிரா திரைப்படம் மே 14 வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு வில்னவ் லாகரேன் மெகா ராமா திரையரங்கில் காட்சியளிக்கிறது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சோமிதரன் அவர்களை தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் நிர்வாகிகள் சந்தித்து பேசியிருந்தனர். குறிப்பாக தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் தலைவர், உபதலைவர், பொருளாளர் உட்பட சிலர் சமூகம் அளித்திருந்தனர். நீளிரா திரைப்படத்தை பார்க்க திரைப்பட ரசிகர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். சண்டை என்றால் சண்டைதான். இதில் என்ன சமாதானம்? எவ்வளவு நாளைக்கு சண்டை செய்ய போறீர்கள்? We will fight until our final victory. There will be no final victory in the war. முதல்ல இந்த இரவை எப்படி எதிர்கொள்றேன்னு யோசிப்பா.
பிரெஞ்சு மக்கள் இந்த ஆண்டு தங்களின் விடுமுறை திட்டங்களை மாற்றி அமைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. BFM TV வெளியிட்ட எலாப் கருத்து கணிப்பின்படி எரிபொருள் விலை உயர்வின் காரணமாக 10 பேரில் 6 பிரெஞ்சு மக்கள் தங்களின் விடுமுறை திட்டங்களை மாற்றியுள்ளனர். இதில் 14% பேர் இந்த ஆண்டில் விடுமுறைக்கு செல்லும் திட்டத்தை முழுமையாக கைவிடப் போவதாக தெரிவித்துள்ளனர். இந்த ஆய்வு மே 13ஆம் தேதி வெளியாகியது. எரிபொருள் விலை அதிகரிப்பானது சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் பாதித்தாலும் குறிப்பாக கிராமப்புறங்கள் மற்றும் நகர புறப்பகுதிகளில் வாழ்பவர்கள், குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கருத்து கணிப்பு குறிப்பிடுகிறது. இதன் காரணமாக பலர் குறைந்த தூர பயணங்களை தேர்வு செய்வது, பயண நாட்களை குறைப்பது அல்லது வெளிநாட்டு சுற்றுலாவை தவிர்ப்பது போன்ற மாற்றங்களை செய்து வருகிறார்கள். இந்த கருத்து கணிப்பு இவற்றை சுட்டிக்காட்டியிருக்கிறது. பிரெஞ்சு மக்கள் கோவிட் பெரும் தொற்றில் இருந்து பெற்ற அனுபவங்கள் எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய புதிய தொற்று நோய்களை சமாளிக்க உதவும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். BFM TV மற்றும் எலாப் நிறுவனங்கள் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பின்படி பிரான்ஸ் மக்களில் 55% பேர் கோவிட்-19 பெரும் தொற்றில் இருந்து பெற்ற அனுபவங்கள் எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய புதிய தொற்று நோய்களை சமாளிக்க உதவும் என நம்புகின்றனர். இந்த கருத்து கணிப்பு மே 13ஆம் தேதி அன்று வெளியாகியுள்ளது. இதேவேளை பிரான்சில் ஹோண்டா வைரஸ் தொடர்பாக ஒருவர் பாதிக்கப்பட்டதாகவும் அவருடன் தொடர்பில் இருந்த 22 பேர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு புதிய தொற்று பரவுமா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் கோவிட் கால அனுபவங்கள் நாட்டின் சுகாதார அமைப்பை மேலும் தயார்படுத்தியிருப்பதாக பலர் கருதுகின்றனர். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் குழந்தைகள் பராமரிப்பு நிலையத்தில் பணியாற்றிய ஆடவர் ஒருவர் குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். பிரான்சின் வடக்கு பகுதியான லீல் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் குழந்தைகளை கவனிக்கும் பணியில் இருந்த ஆடவர் ஒருவர் மீது 18 குழந்தைகளை பாலியல் வன்முறை மற்றும் பாலியல் பலாத்காரம் செய்ததாக கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன.
இந்த நபர் குழந்தைகள் பராமரிப்பு சேவைக்கான ஒரு சிறப்பு இணையதளத்தின் மூலம் பேபி சிட்டர் ஆக பணியாற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இவர் முன்னரே நீஸ் நகரில் ஒரு சிறாரை பாலியல் துஷ்பிரயோகம் புரிந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்பொழுது நீதிமன்ற விசாரணைக்காக அதிகாரப்பூர்வமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. பிரான்சில் 1700க்கும் மேற்பட்ட கப்பல் பயணிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பிரான்சின் போதோ துறைமுகத்தில் நங்கூரம் இட்டுள்ள ஒரு கப்பலில் 1700க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் கப்பல் பணியாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கப்பலில் பயணம் செய்த 90 வயதான ஒரு பயணி சந்தேகப்படும் குடல் தொற்று நோய் காரணமாக உயிரிழந்துள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கப்பலில் உள்ள அனைவரும் தற்காலிகமாக கப்பலிலேயே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அம்பாசடர் குரூஸ் லைன் நிறுவனத்தின் அம்பிசியோன் கப்பலில் பயணித்த 1233 பிரிட்டன் மற்றும் அயர்லாந்தை சேர்ந்த பயணிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 50 பேர் தீவிர தொற்று அறிகுறிகளை கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவ பரிசோதனைகளின் முடிவுகள் வரும் வரை பயணிகள் கப்பலிலேயே தங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட சுகாதார மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தொற்று ஹொண்டா வைரசுடன் எந்த தொடர்பும் இல்லை என அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். ஹொண்டா வைரஸ் என்பது உயர் மரண விகிதம் கொண்ட நோய், ஆனால் அது மனிதரிடையே அரிதாகவே பரவுகிறது. சுகாதார அனுமதி கிடைத்தவுடன் பயணிகள் கப்பலில் இருந்து இறங்க அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்ஸ் முன்னாள் அதிபர் நிக்கோலா சார்க்கோசி தொடர்பான லிபியா நிதி முறைகேடு வழக்கின் மேன்முறையீட்டு விசாரணையில் பிரான்ஸ் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நிக்கோலா சார்க்கோசிக்கு எதிராக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 3 லட்சம் யூரோ அபராதம் விதிக்க கோரியுள்ளனர். அத்தோடு 5 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவராக அறிவிக்கவும் கோரப்பட்டுள்ளது. பிரான்சில் 2007 அதிபர் தேர்தலில் பிரச்சாரத்திற்கு லிபியாவின் முன்னாள் அதிபர் மோமர் கடாஃபியிடம் இருந்து சட்டவிரோதமாக நிதி பெற்றது எனும் குற்றச்சாட்டிலேயே 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கோரிக்கை மே 13ஆம் தேதி அன்று நடைபெற்ற விசாரணையில் கோரப்பட்டுள்ளது. 2023 விதிக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக நிக்கோலா சார்க்கோசி மேன்முறையீடு செய்துள்ளார். வழக்கறிஞர்கள் சார்க்கோசியை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளி என அறிவிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் எனவும்
அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கும் அதே வேளை இதற்கான தீர்ப்பு என்பது நவம்பர் 30 வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சார்க்கோசிக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டால் பிரான்சின் உயர் நீதிமன்றத்திற்கு அவர் மேல்முறையீடு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் சிமிக் சம்பளம் ஜூன் 1 அதிகரிக்கிறது என பிரான்சின் தொழில் மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஜோன் பியர் ஃபரோந்தோ அறிவித்துள்ளார். பிரான்சின் குறைந்தபட்ச ஊதியமான சிமிக் 2.4% அதிகரிக்கப்பட உள்ளது. இந்த உயர்வின் மூலம் முழு நேர வேலை செய்பவர்களுக்கு மாதத்திற்கு சுமார் 34 யூரோ நிகர வருமானம் கூடுதலாக கிடைக்கும் என அறிவிக்கப்படுகின்றது. ஏப்ரல் மாதத்தில் பதிவான வருடாந்த பணவீக்கத்தை விட இந்த உயர்வு அதிகமாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வாழ்க்கை செலவுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு காரணமாக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இது ஒரு சிறிய நிவாரணமாக பார்க்கப்படுகின்றது. பிரான்சில் ஜூன் மாதம் சிமிக் சம்பளம் உயர்வடைகிறது என தமிழ் மே 1 செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.